கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு நம்ம ஏசாயா 3வது அதிகாரம் 14வது வசனத்தை தியானிக்க இருக்கிறோம். ஏசாயா 3:14 ஜெபத்துடன் இந்த செய்திகளை கடந்து செல்வோம். தோத்திரமே தோத்திரமே இயேசு சுவாமிக்கு தோத்திரமே தோஷியனாய் ரட்சித்த பாரிசுத்தர்க்கு தோத்திரமே தோஷியனை ரட்சித்த பாரிசுத்தர்க்கு தோத்திரமே கோடா கோடி தூதர்கள் சபை கூடி நடனமாடி கோடா கோடி தூதர்கள் சபை கூடி நடனமாடி பாடி அம்மை துதிக்க ஆடியானம் அம்மை துதிப்பேன் பாடி அம்மை துதிக்க ஆடியானம் அம்மை துதிப்பேன் கவியர் கீதம் பாடி எங்கள் மன்னவன் இயேசுவையே கண்ணீர் கீதம் பாடி எங்கள் மன்னவன் இயேசுவையே உன்னை அம்மை துதிக்க ஆடியானம் அம்மை துதிப்பேன் உன்னை அம்மை துதிக்க ஆடியானம் அம்மை துதிப்பேன் மூப்பர்கள் சுற்றி நின்று எங்கள் மன்னவன் இயேசுவையே மூப்பர்கள் சுற்றி நின்று எங்கள் மன்னவன் இயேசுவையே ஆர்ப்பரித்து துதிக்க ஆடியானம் அம்மை துதிப்பேன் ஆர்ப்பரித்து துதிக்க ஆடியானம் அம்மை துதிப்பேன் பரிசுத்தவான்கள் சங்கம் எங்கள் பார்த்தீபன் இயேசுவையே பரிசுத்தவான்கள் சங்கம் எங்கள் பார்த்தீபன் இயேசுவையே பாடி அம்மை துதிக்க ஆடியானம் அம்மை துதிப்பேன் பாடி அம்மை துதிக்க ஆடியானம் அம்மை துதிப்பேன் ஆயிரம் நாவிருந்தால் உம்மை பாடிய தோத்தரிப்பேன் ஆயிரம் நாவிருந்தால் உம்மை பாடிய தோத்தரிப்பேன் அவையிலே நிறைந்து யாந்தான் அண்ணலிடம் சொல்லுவேன் அவையிலே நிறைந்து எந்தன் அண்ணலிடம் சொல்லுவேன் தாழ்த்தி தலைகொனிந்து ரத்த சாட்சிகள் கூட்டமெல்லாம் தாழ்த்தி தலைகொனிந்து ரத்த சாட்சிகள் கூட்டமெல்லாம் போற்றி உம்மை துதிக்க ஆடியானம் அம்மை துதிப்பேன் போற்றி அம்மை துதிக்க ஆடியானம் அம்மை துதிப்பேன் கெரூபின் சேராபின்கள் வட செட்டினால் மோடி கெரூபின் சேராபின்கள் வட செட்டினால் மோடி நேராய் அம்மை துதிக்க நீதன் நானும் அம்மை துதிப்பேன். இயேசுவின் நாமத்தினாலே ஜெபங்களின் பிதாவே ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். கவிதா சிஸ்டர் பிரைஸ் லார்ட். செல்வி டீச்சர் பிரைஸ் லார்ட். நாகரத்னம் அம்மாள் பிரைஸ் லார்ட். டானியல் ராஜேஷ் பிரைஸ் லார்ட். ஜெயந்தி அக்கா எங்க சம்பந்தி அம்மா பிரைஸ் லார்ட். ஆரோக்கியராஜ் பிரதர் பிரைஸ் லார்ட். எல்லாரையும் பார்க்கும்போது சந்தோஷமா இருக்கு. வசந்த குப்பம்மா ஏசாயா 3வது அதிகாரம் 14வது வசனம். நீங்கள் சரி கர்த்தர் தமது ஜனத்தின் மூப்பர்களையும் அவர் பிரபுகளையும் நியாயம் விசாரிப்பார். நீங்களோ இந்த திராட்சை தோட்டத்தை பட்சித்து போட்டீர்கள். சிறுமையானவர்களிடத்தின் கொள்ளையிட்ட பொருள் உங்கள் வீடுகளில் இருக்கிறது. இன்னைக்கு நம்ம தியானிக்க இருக்கிற வார்த்தை திராட்சை தோட்டம். திராட்சை தோட்டத்திற்கு இங்கிலீஷ் வார்த்தை வினி யார்ட். VINE vineyard YARD vineyard. இது இங்கிலீஷ் வார்த்தை. ஜிப்ரேய வார்த்தை கெரேம் KEREM சின்ன வார்த்தை கெரேம் KEREM vineyard. முதலாக திராட்சை தோட்டத்தை உண்டு பண்ணது யார்? வாசிப்போமா? ஆதியாகமம்
ஃபர்ஸ்ட் திராட்சை தோட்டத்தை உண்டு பண்ணினது யார்? ஆதியாகமம் 9வது அதிகாரம் 20வது. ஆதியாகமம் 9:20. நோவா பயிரிடவனாகி திராட்சை தோட்டத்தை நாட்டினான். ஃபர்ஸ்ட் திராட்சை தோட்டம். இங்க ஒரு பிரச்சனை வந்துச்சு. அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதாவதுங்க ஒரு காலம் இருந்துச்சு. அது நோவாவுடைய ஜல பிரளயத்துக்கு முன்னாடி உள்ள காலம். அப்ப ஓசோன் அப்படிங்கிற ஒரு லேயர் இன்டாக்டா இருந்துச்சு. ஆனா ஜல பிரளயத்துல பல மாறுதல்கள் நடந்துச்சு. பல மாறுதல்கள்ல முன்னாடி, அதாவது ஜல பிரளயத்துக்கு முன்னாடி ஒரு பாடி கிடந்தா அது அழுகி போகாது. ஏன்னா பாக்டீரியா கிடையாது. அது அப்படியே கொஞ்சமாடி ட்ரை ஆயிடும். ஆனா நோவா காலத்துக்கு அப்புறம் ஃபெர்மெண்டேஷன்ன்றது ஒரு டெக்னிக் வந்துச்சு. இது யாருக்கு தெரியாது? நோவாவுக்கு தெரியாது. நோவா தன் காலத்திலே நீதிமானாக வாழ்ந்த ஒரு மனிதன். அவர் காலத்துல அவருக்கு இது ஒரு குடிச்சா இதுக்கு ஒரு போதை பாருங்கிறது அவருக்கு தெரியாது. ஏன்னா அவர் 2 காலத்துல இருந்தார். முந்தின காலத்துல இருந்தார், அதாவது ஜலப்பிரளயத்துக்கு முன்னாடி இருந்தாரு. அப்பயும் இந்த திராட்சை ரசம் இருந்திருக்கும். அது நம்ம வீட்டில் எப்படி ஒரு கிளாஸ் பால் குடிச்சாச்சுன்னா அந்த டேஸ்ட் அப்படியே இருக்கும். ஆனா இப்ப அது ஃபெர்மெண்ட் ஆகுது. இந்த ஃபெர்மெண்ட் ஆகிறது எப்படிங்கிறது பாத்தீங்கன்னா, அது ஒரு கிருமி உள்ள போய் பாக்டீரியா அதை ஒரு ப்ராசஸ் பண்ணி புளிக்க வச்சு அது ஒரு போதையை கொடுக்குது. அப்ப அவர் காலத்துல என்ன பிரச்சனைனா அவருக்கு தெரியாது. என்ன தெரியாது? இப்ப ஓசோன் லேயர் வந்துருச்சு. அங்கிருந்து கிருமிகள் எல்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த கிருமிகள் என்ன செய்யும்? இந்த திராட்சை ரசத்தை புளிப்பாக்கும் அல்லது ஒரு போதை உண்டாக்கும் அவருக்கு தெரியாது. ஆனா மேட்டர் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவன் திராட்சை ரசத்தை குடித்து வெறித்து தன் கூடாரத்திலே வசூல். இப்ப நம்ம இந்த செய்திக்குள்ள போறதில்ல. முதலாக உண்டு பண்ணது இவர் தான். சரி, இந்த திராட்சை தோட்டம்ங்கிறது என்ன அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, இது இஸ்ரவேல் தேசம். இஸ்ரவேல் தேசத்தை ஆண்டவர் எப்படி பார்க்கிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஏசாயா 5வது அதிகாரம் 1 வசனத்துல இருந்து பார்க்கிறோம். ஏசாயா 5:1. திராட்சை தோட்டம், சொந்தக்காரர் பிதாவாகிய தேவன். இப்பொழுது நான் என் நேசரிடத்திலே அவருடைய திராட்சை தோட்டத்தை குறித்து ஒரு பாட்டு வரும். அவருடைய திராட்சை தோட்டம். நேற்று நீங்க எத்தனை பேர் சங்கீதம் கேட்டீங்கன்னு எனக்கு தெரியாது. அதுல ஆண்டவர் பேசுகிறார் அப்படின்னு நான் உங்களுக்கு சொன்னேன். வேணும்னா உட்காந்து கேட்டு பாருங்க. ஆண்டவர் பேசுகிறார். யார் யார் எங்க பிறப்பாங்க இயற்கை யார் பிறப்பாங்க அப்படிங்கிறதெல்லாம் பாபிலோன் கொடுத்து எனக்கு தெரியும் அப்படிங்கிறாரு. அப்ப இங்க நம்ம என்ன பார்க்கறோம் அப்படின்னா, இஸ்ரேல் தேசத்தை மட்டும் தான் பார்க்கிறோம், உலகம் முழுவதும் கிடையாது. சரி, என் நேசருக்கு மகா செழிப்பான மேட்டிலே ஒரு திராட்சை தோட்டம் உண்டு. மகா செழிப்பான மேடு அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ரிச்னஸ். ஆண்டவர் இந்த இஸ்ரேல் தேசத்தை பல ஸ்டேஜஸ்ல பார்க்கிறாரு. ஒரு ஸ்டேஜ் எப்படி இருந்துச்சுன்னா, அது ஹையஸ்ட் பீக் சாலமன் காலம். இதை விட மேல போக முடியாது. பணத்துக்கு பணம், யுத்தம் கிடையாது. மக்கள் எப்படி வாழ்ந்தாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவனவன் தன் திராட்சை செடி அத்தி மரத்தின் கீழே சுகமா இருந்தாங்க. என்ன அர்த்தம்னா, ஒரு ரொட்டீன் லைஃப். அந்த கதை கொடுத்துருக்க ரொம்ப நான் சந்தோஷமா இருக்கேன். இதுதான், இந்த டைம் முடிஞ்சிருச்சா அடுத்து எனக்கு என்ன செய்யணும், அது முடிச்சா அடுத்து என்ன செய்யணும். 9:30 மணிக்கு ஓபிக்கு கிளம்பும். போய் சேர 10 மணிக்குள்ள போய் ஓபியை பார்க்க ஆரம்பிச்சிடும். ஒரு ரொட்டீன். இன்னைக்கு திங்கட்கிழமை உங்களுக்கு எத்தனை பேருக்கு செய்தி என்ன செய்தினே உங்களுக்கு தெரியாது. ஆனா நான் ப்ரிப்பேர் பண்ணி வச்சாச்சு. இது ஒரு ரொட்டீன் லைஃப். இந்த ரொட்டீன் லைஃப் யாருக்கு இருந்துச்சு? இஸ்ரேல் மக்களுக்கு இருந்துச்சு. சரி, 2வது வசனம் 5:2. அவர் அதை வேலி அடைத்து. இந்த வேலிங்கிறது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆண்டவர் இஸ்ரேல் தேசத்துக்கு ஒரு விசேஷமான பாதுகாப்பு கொடுக்கிறார். பண்டிகை நாட்கள்லாம் வைக்கிறார். அந்த வருஷத்துக்கு 2 முறை எந்தெந்த ஆண்மகன் எங்க இருந்தாலும், நீ உன் குடும்பத்தை விட்டுட்டு நீ வா, என் சமூகத்துக்கு வா, நான் உன்னைய காப்பேன். அந்த நாட்கள் யுத்தமே வராதபடி ஆண்டவர் பார்த்தார். அந்த அளவு ஆண்டவர் செஞ்சது. அந்த தேசத்தை பாதுகாத்தார். அது ஸ்பெஷலான ஒரு பாதுகாப்பு. அதன் கற்களை பொறுக்கி. இதாங்க கற்கள்ங்கிறது தடை. இப்ப நம்ம ஒரு இடத்துக்கு போயிட்டு இருக்கோம். இப்பெல்லாம் பாத்தீங்கன்னா பியூட்டிஃபுல்லா இருக்கு.
எங்கேயுமே கல்லும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. இந்த பிளாக் பதிச்சு வச்சிருக்காங்க, ஸ்மூத்தாக போகுது. ஆனால் அந்த காலத்தில் அப்படி மேடும் பள்ளம் இப்படியே தான் போயிட்டு இருக்கும். அந்த தடைகள் எல்லாம் எடுத்துட்டார். அப்போ ஒரு வாழ்க்கை வாழ்றதுக்கு அந்த ஒரு தடை இல்லாத ஒரு வாழ்க்கையை கொடுத்துருக்குறாரு. இன்னைக்கு காலையில் நான் வாக்கிங் போகும்போது இல்லை ஒரு நெருங்கிய நண்பர், லோக்கலில் ஒரு பெரிய நாடார், பணக்காரர், ரிச்சஸ்ட் மேன். அவங்க அடுத்த தலைமுறை வரும்போது பிஸ்னஸ்லாம் அப்ஸ் அண்ட் டவுன் ஆச்சு. அவங்களுக்கு பயங்கர லாஸ். இவர் ஒரு இன்ஸ்டியூட்ல செக்ரட்டரியா இருந்தார். அந்த இன்ஸ்டியூட்ல ஒரு 2 கோடியை முழுங்கிட்டார். முழுங்கி யாப்பா விட்டுட்டார். அடுத்த செக்ரட்டரி வந்து, என்ன சார் 2 கோடி இடிக்குதுன்னா, அப்படிங்கிறீங்களா, நீங்க எதுக்கு எங்கிட்ட கேட்குறீங்க அப்படிங்கிற. நீங்க நான் செக்ரட்டரியா இருந்தேன், உனக்கு யாருப்பா சொன்னா நான் செக்ரட்டரியா இருந்தேன்ட்டு. எனக்கு கொஞ்சம் மெமரி பவர்லாம் போயிடுச்சு. நீ யாருன்னு எனக்கு புரியல, நீ என்ன பேசுன்னு எனக்கு புரியல அப்படின்னு சொல்லி ஒரு புரோடா ஆரம்பிச்சிட்டார். வீட்டில் தான் இருப்பார், எங்கேயும் போக மாட்டார். யாராவது வந்து கேட்டாங்கன்னா அப்படி பேசவே மாட்டார். அவர் மனைவி சொல்லும், உங்களுக்கு தெரியுமில்லைங்க சாருக்கு மெமரி பவர் போயிடுச்சு, ரொம்பலாம் அவரால் இப்போ பேச முடியல. குவாய்ட்டாக உட்காந்துருப்பார், இப்படி டிவியை பார்த்துட்டு இருப்பார். என்ன செய்யறான்னு அவருக்கே தெரியாது. என்ன செய்வாங்க, போயிடுவாங்க. ஆனால் ஆண்டவர் தண்டனை கொடுத்தாருங்க. அவர் ஒரு பையன் ஒரு பொண்ணு தீ குளிச்சு சூசைட் பண்ணி இறந்து போயிட்டான். விடுவார மட்டும் நீங்க நினைக்காதீங்க. சரி, கற்களை பொறுக்கி அதை நாற்குல திராட்சை செடியை நாட்டு. நாற்குல திராட்சை செடி அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, த மோஸ்ட் பியூட்டிஃபுல் ரே. உலகத்திலேயே இதை விட ஒரு அழகான ஒரு ஜாதியை பார்க்க முடியாது. அந்த ஜாதி உள்ள கொண்டாந்துட்டாரு. கொண்டாந்து அடுத்து என்ன செய்யறாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அது நடுவில் ஒரு கோபுரத்தை கட்டி ஆலையை உண்டு பண்ணி அது நல்ல திராட்சை பழம் தரும் என்று காத்திருந்தார். அதுவோ கசப்பான பழத்தை தந்தது. சரி, ஆண்டுடைய எதிர்பார்ப்ப அது ஏமாத்திடுச்சு. இந்த திராட்சை தோட்டத்திற்கு என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா எடுத்துக்கொள்ளலாமா? லேவியராகமம் என்ன செய்ய வேண்டும்? லேவியராகமம் 25வது அதிகாரம் 3வது வசனம். இத ட்ரிம்மிங் பண்ணணுங்க. 6 வருஷம் உன் வயலை விதைத்து உன் திராட்சை தோட்டத்தை கிளை கலையாமல் அதன் பலனை சரி. கிளை கலைக்கிறதுனா அது ப்ரூமிங். அதாவது இது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு திராட்சை செடி கொடிகள், அந்த கொடியில ஒரு நல்ல ஒரு பச் காய் அல்லது பூ அல்லது பழம் தொங்கிட்டு இருக்கும். ஆனா சில கிளையில அது இருக்காது. உடனே அவன் என்ன சொன்னான், ஒரு ட்ரிம் பண்ற ஒரு சிசர்ஸ் இருக்கும், அதாச்சும் ஒரு கட் கண் இருக்கும். தமிழ் அதுக்கு கவாத்து அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து எல்லாரும் செய்யணும். அதை செஞ்சு அதை தூக்கி போட்டுருவாங்க. அப்படியே க்ளோஸா பார்த்துக்கிட்டுங்க. நல்ல கனி கொடாத மரங்கள்லாம் வெட்டுண்டு அக்னியில போடணும். இது செஞ்சாதான் அந்த சத்து வேஸ்ட் ஆகாம இருக்கும். இது அவர்கள் ரொட்டீனாக இதை செய்ய வேண்டும். கிளை கழிக்கணும். 20வது வசனத்தை அவங்களுக்கு காட்டுறேன். 25:20. 7ஆம் வருஷத்திலே எதை புசிப்பீரும் எதை விதையாமல் விலை சேர்ப்போம் என்று நீங்கள் கேட்க வேண்டும் சொன்ன. அதாவதுங்க ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, 6 வருஷம் வேலை செய், 7வது வருஷம் ஓய்வு. ஓய்வு உனக்கு மட்டும் கிடையாது, அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட்டுக்கும் ஓய்வு வேணும். 1 இயர். அன்னைக்கு நீ ஏன் கூட இருக்கணும் அப்படிங்கிறாரு. அப்ப அவங்க ஒரு கேள்வி கேட்கறாங்க, ஏயா நாங்க வேலை செய்யக்கூடாதுங்கிற, நாங்க எப்படியா நாங்க சாப்பிடுவோம், எங்களுக்கு அன்னன்னைக்கு செலவு சாப்பாடு வேண்டியிருக்கலாம்னு கேட்டீங்க. அப்படி கேட்டால் அதுக்கு பதில் அடுத்த வசனத்தில் இருக்கு. 21. நான் 6ஆம் வருஷத்திலே உங்களுக்கு ஆசீர்வாதத்தை அனுகிரகம் பண்ணுவேன், அது உங்களுக்கு 3 வருஷத்து பலன் தரும். 3 வருஷத்து பலனை 1 வருஷத்துல தருவேங்கிறார். 22. நீங்கள் 8ஆம் வருஷத்திலே விதைத்து 9வது வருஷம் மட்டும் பழைய பலனிலே சாப்பிடுங்கள், அதன் பலன் வரைக்கும் பழைய பலனை சாப்பிடுங்கள். தேசம் எண்ணிட்டு இருக்கு. அப்போ அந்த ஒரு தேசத்திற்கு அவருக்கு ஒரு மரத்தை கொடுக்கிறாரு. அந்த மரம் கரேம்ங்கிற திராட்சை தோட்டம். சரி, இது ஒரு ஆசீர்வாதம். இதுல உபாகமம் 20வது அதிகாரம்
6வது வசனத்துல இப்போ ஒரு அண்ணன் ஒருத்தர் இருக்காரு. அவர் ஒரு திராட்சை செடி வச்சிருக்காரு. விதைச்சு அது இப்பதான் கனி கொடுக்குற ஸ்டேஜுக்கு வர்றாப்புல இருக்கு. யுத்தம் ஆரம்பிக்குது. நீ வராதப்பா, யுத்தத்துக்கு வராது. ஏன்னா நீ திராட்சை செடி வச்சிருக்க, தோட்டம் போட்டிருக்க, பலனை எதிர்பார்த்திருக்க. இந்த நேரம் நீ என்ன செய்யக்கூடாது, வரக்கூடாது. என்ன அருமையா இருக்கு. 20 திராட்சை தோட்டத்தை நாட்டி கிரீம் நாட்டி அதை அனுபவியாதவன் எவனோ அவன் வீட்டுக்கு திரும்ப போகணும். அவன் யுத்தத்தை செத்தால் வேறொருத்தன் அனுபவிக்கணும். ஆண்டவர் என்ன ஒரு அருமையான ஆண்டவர்னா, நீ அதன் பலனை அனுபவிக்கணும் பாக்குற. நான் சம்பாதித்த பணத்தை நான் அனுபவிக்கணும். என்னுடைய பேரன் ஸ்டீவ் சுஜித் ராஜ் இன்னைக்கு என் மகள்கிட்ட சொல்றான், நான் வளர்த்துறேன், பயங்கர புள்ளிட்டேன். ஏமா, ஒரு மனிதன் சம்பாதிக்கிற காசுல 20% அவன் அனுபவிக்கணும், மீது 80% சேர்த்து வைக்கணும். என் தகப்பனார் எதுவுமே அவர் செய்யல, அவர் அனுபவிக்கல, சந்தோஷமா வாழ்ந்துட்டார். சரி, இது ஏசாயா 65வது அதிகாரம் 21வது வசனம். 65:1 65:21 வீடு கட்டி அவர்கள் குடியிருப்பார்கள். திராட்சை தோட்டத்தை நட்டி அதன் கனிகளை பூசிப்பார்கள். நட்டி கனியை பூசிக்கணும். நட்டி வேற ஒருத்தர் கனியை பூசிட்டா வேஸ்ட். இது கட்டி நீங்க பூசிக்கணும் அப்படிங்கிறார். திராட்சை இதை யார் புசிக்க கூடாது அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுக்கு கண்டிஷன் இருக்கு. யார் இதை புசிக்க கூடாது? எடுத்துக்கணும், நியாயாதிபதிகள் இருங்க. நியாயாதிபதிகள் 13வது அதிகாரம் 4வது வசனம். 13 நசரேயன் ஆதலால் நீ திராட்சை ரசம் மதுபானம் குடியாதபடி தீட்டானது ஒன்றும் உள்ள போகக்கூடாது. அதாவது திராட்சை ரசம் மதுபானம் அது எதுவுமே வயிற்றுக்குள்ள போகக்கூடாது. ஏன்னா நசரேயனாகிய ஒரு குழந்தை உன்னுடைய கர்ப்பத்துல உருவாகி கொண்டிருக்கிறார். உபாகமம் 6வது அதிகாரம் 1 வசனம். இந்த திராட்சை தோட்டங்கிறது ஒரிஜினலா இது யாருக்கு சொந்தம் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா இது இஸ்ரேல் மக்களுடைய. 6:1 6:11 உபாகமம் 6வது அதிகாரம். நீ நிரப்பப்படாத சகல வஸ்துக்களும் நிரம்பி வீடும், வெட்டப்படாத துறவுகளும், நீ நாட்டாத திராட்சை தோட்டமும், நீ நாட்டாத கரேம். ஆண்டவர் பாலும் தேனும் கொடுக்கிற தேசத்துல இருக்கிற அந்த கானானியர்களுடைய செடிதான். ஆனா அதான் ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாக அதை கொடுத்தார். கிரேக்க வார்த்தை என்ன இருக்குங்கிறது கொஞ்சம் லாங்கா இருக்கு. அந்த ஒரு வார்த்தை மட்டும் பார்த்துட்டு நான் வரேன். ampilo ampelo ampilo logos urgos logos ரெண்டா பிரிச்சேன். ampi ampe அத சொல்லி ampi lorogos lorgos. இது யார் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா திராட்சை தோட்டம் கிடையாது, அது வேலை செய்பவர்கள். திராட்சை தோட்டத்துல வேலை செய்றவங்களுக்கு இதான் அந்த பெயர். மத்தேயு 20வது அதிகாரம் 1 வசனத்துல ஒரு எஜமான் இருக்காரு, ஒரு கூட்டத்துல வேலைக்காக கூட்டிட்டு போறாரு. 20வது அதிகாரம். பரலோகராஜ்யம் வீட்டுக்கு தன் திராட்சை தோட்டத்திற்கு வேலையாளர், தன் திராட்சை தோட்டத்துக்கு வேலையாளர்களுக்கு யார் பார்த்தீங்கன்னா amphilogoஸ். நீளமா இருக்கா? சரி, நம்ம லாங்குவேஜை முடிச்சாச்சு. வசனத்துக்குள்ள போகிறோம். மூணாவது அதிகாரம் 14வது வசனத்தை பார்க்க இருக்கிறோம். இது இங்கிலீஷ் பைபிள்ல கொஞ்சம் வித்தியாசமாக இது ஆரம்பிக்கிறது. இது எப்படி ஆரம்பிக்குது அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா,
God will enter into the judgment. Enter into the judgment அப்படின்னா என்ன அர்த்தம்னா பொறுமையா காத்துக்கிட்டு இருக்க. உங்களுக்கு நான் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கொடுத்தேன் கிரேமா, அதை நீ எப்படி நீ இதை யூஸ் பண்றன்னு அவர் பார்க்குறாரு. அவங்க என்ன செய்யுங்கன்னா ஈட் த வினியாட், அதை சாப்பிட்டுட்டாங்க. இப்போ நான் சொன்னேன் 2 கோடி அந்த ஆள் என்ன செஞ்சார், சாப்பிட்டார், போட்டார். சரி, இது எப்படி நடக்கும் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, எப்படி இது நடக்கும் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, யோபு இதுக்கு மிக அருமையான ஒரு பதிலை சொல்றாரு. யோபு 22வது அதிகாரம் 5வது வசனம். இது எப்படி அவங்களால எப்படி அதை சாப்பிட முடியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உம்முடைய பொல்லாப்பு பெரியது, உம்முடைய அக்கிரமங்கள் முடிவில்லாதவளா இருக்குது. பொல்லாப்பு பெருசு, முடிவில்லாதது அப்படின்னா அவங்களுக்கு தங்களுக்கு எவ்வளவோ சொத்துக்கள் இருக்கு, ஆனாலும் அதை அவங்களுக்கு பிடிக்காது. அதை சாப்பிடணும். கண்கள்லாம் எங்க இருக்குது, அங்க உட்காந்து அதை அவங்க சாப்பிடணும். அதான் அவங்களுக்கு இது ஒரு எக்ஸ்ட்ரா பவரை நம்ம பார்க்க போறோம். அந்த பவர் யாருதுன்னு நீங்க தான் சொல்லணும். 34 யோபு 34 ஆராய்ந்து முடியாத நியாயமாய் அவர் வல்லமையுள்ளவர்களை நொறுக்கி வேறு மனுஷரை அவர் சாப்பிடுற. ஆராய்ந்து முடியாத நியாயமாய் அவர்களை வல்லமையுள்ளவர்களை நொறுக்கி. நீ எவ்வளவு பவரா இருந்துட்டு போ, ஆனா ஏன் பவர் ஓம் பவரோட ஹைலி சுப்பீரியர். நீ நினைச்சுக்கிட்டு இருக்க இது ஒன்னாலதான் முடியும்னு சொல்லி, ஆனா அவருடைய பவர் ஆராய்ந்து முடியாத பவராக அனுசரிச்சார். சரி, தாவீது ஒரு ஜெபத்தை சொல்லுகிறார். அது என்ன ஜெபம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எடுத்துக்கலாமா? சங்கீதம் 143 முதல் வசனம். ஆண்டவர் என்ட்ரன்ஸ் ஜட்ஜ்மெண்ட் உள்ள வர்றாரு. ஆனா தாவீதுடைய ஜெபம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, கர்த்தாவே என் ஜெபங்களை கேளும், என் விண்ணப்பங்களுக்கு செவிகளும், உமது உண்மையின்படி உமது நீதியின்படி எனக்கு உத்தரவரலும். ஜீவனுள்ள ஒருவனும் உமக்கு முன்பாக நீதிமான் அல்லாதனால அடியானே நியாயம் தேக்க பிரவேசியாது. எல்லாம் ரைட்டு தான் ஆண்டவரே, அவரு பாவி, நான் பாவமான ஆடு, என்னை நீங்க கொஞ்சம் பார்த்து நீங்க செய்யுங்க அப்படிங்கிறார். 3வது வசனத்துல ஒரு சத்ருவை பார்க்கிறோம். என் சத்ரு என் ஆத்மாவுக்கு தொடர்ந்து என் பிராணனை தரையிலே நசுக்கி வெகு காலத்திற்கும் நடத்து போல இருக்க பண்ணினார். இப்படித்தான் ஆண்டவரை என் பொசிஷன் இருக்கு. நான் எங்க ஆண்டவரை போய் மத்த நேரத்தை போய் திருடுறது, என் பொசிஷன் எப்படி இருக்குன்னு சொல்லி தாவீது தன்னை தாழ்த்தி 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 சொல்கிறார். ஆனா இப்போ ஒரு சத்துருவை நம்ம பார்க்க போறோம். இது இப்ப நம்ம வாசிச்ச வசனம் அப்படி திராட்சை தோட்டம் இருக்குது. நாபோத் வாசிப்போமா? 1 ராஜாக்கள் 21வது அதிகாரம் 1 ராஜாக்கள் 21வது அதிகாரம் 1வது வசனம். யெசபேலானாகிய நாபோத்துக்கு சமாரியன் ராஜாவாகிய ஆகாப் அரண்மனை அண்டே ஒரு திராட்சை. ராஜாவுடைய அரண்மனை பெருசா இருக்கும். ஆனா அவருக்கு ஒரு பவுண்டரி இருக்கும். பவுண்டரிக்கு அந்த பக்கம் இருக்கிறது ஒரு திராட்சை தோட்டம். அதுக்கு யார் சொந்தம்? நாபோத். இப்ப நாபோத்திட்ட போய் நைஸா ஆல் அவுட் அனுப்புறாரு. என்ன கேட்கிறான்னா, உன் திராட்சை தோட்டத்தை என்கிட்ட கொடு, நான் அதுக்கு ரேட் கொடுக்குறேன், கீரை கொலை. அதாவது சுப்பீரியர் இன்ஃபீரியர். இதுதான் சாத்தானுடைய நோக்கம். நம்மளுடைய வாழ்க்கையில அநேக ஆசீர்வாதத்தை ஆண்டவர் வச்சிருக்கிறார். இந்த ஆசீர்வாதத்தை நம்ம போயிட்டே இருக்கோம். திடீர்னு அப்பா இதெல்லாம் சரிப்பட்டு வராது, நம்ம கட்சி வச்சாது துண்டு போட்டோம் அப்படி நடந்தா இந்த பைபிளை நான் கேட்கிறேன், இந்த துண்டை போட்டுக்கிட்டு கைபிள் பைபிளை தூக்கிட்டு போக முடியுமா? எனக்கு தெரியாது. அவர்களை நீங்க செய்யலாமா இருக்கு, மக்கள் ஒத்து வராது. அப்ப இந்த கீரை தோட்டங்கிறது என்னன்னா லெஸ். அந்த லெஸ்ங்கிற ஒரு ஆசிரியத்தை காட்ட ட்ரை பண்ணும்போது ராஜா மனசு உடைஞ்சு போய் சோகமா உட்கார்ந்துட்டு இருக்க. மனைவி பார்க்கிற. 6வது அவன் அவளை கேட்டபொழுது
நாபோத்துடைய பேசி நான் உனக்கு வாங்கி தரேன், நீ குவைட்டா எசபேல் சொல்றான். ஏழாம் சொன்ன எசபேல் உங்களுக்கு தெரியும், மிக 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 மோசமான ஒரு பொம்பளை. அவர் செட்டப் பண்ணிடுவான். என்ன சொல்கிறான், நீ கவலையப்படாதப்பா, நான் பார்த்துக்கிறேன். நம்ம சாட்சி 2 பேர் ஏற்பாடு பண்ணி இந்த நாபோத் நம்முடைய தேவனை தூஷிச்சா கல்ல விட்டுறீன்னு சத்தம் இருக்குது. சத்தத்தெல்லாம் கரைச்சி குடிச்சவங்க. அதனால நான் ஏற்பாடு பண்றேன்னு சொல்லி அவனை கொண்டு வந்து கல்லை விட்டு எரிஞ்சு அவனை காலி பண்ணியாச்சு. 16 அவன் பட்டணத்திற்கு வந்து மூப்பர் பெரியெல்லாம் வந்து எழுதி கொடுக்கிறார். கல்லெறிந்துகள். அப்ப 13 அப்பொழுது பேலியாளின் மக்களாகிய 2 பேர் வந்து அவனுக்கு எதிராக உட்கார்ந்து நாபோத் தேவனையும் ராஜாவையும் 2ஐயும் சேர்த்துட்டாச்சு. தேவனையும் தூஷித்தான், ராஜாவும் தூஷித்தான். கல்லோட்டை இப்ப யாருக்கு சொந்தமாயிருச்சு இருந்துச்சு. ஆண்டவர் ஜட்ஜ்மெண்ட்டுக்குள்ள என்ட்ராறார். அதெல்லாம் சும்மா இருக்க மாட்டேன். எப்படி அவர் என்ட்ராறார் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா 21வது அதிகாரம் 17 வசனம், கர்த்தருடைய வார்த்தை திஸ்பீனாகி எலியாவுக்கு உண்டாகி. எலியா நல்லா ஜாலியா படுத்து அங்க என்ன நடக்குதே தெரியும். அவருக்கு எப்படி தெரியும்? ஆனா ஆண்டவர் சொல்றாரு, கேட்டா தூங்குனதெல்லாம் போதும், நீ எழுந்து சமாரியாவில் இருக்கிற இஸ்ரவேலின் ராஜாவாகிய ஆகாப்பை சந்திக்கு போ. இதோ அவன் நாபோத்தின் திராட்சை தோட்டத்தை சொந்தமாக எடுத்த அங்கே போயிருக்கிறான். போயிட்டு இருக்கும் போதே ஆண்டவர் அனுப்பிட்டு என்ன பாருங்க. இதான் அவர் எந்திரிச்சார். ஜட்ஜ்மெண்ட் எந்திரிச்சு எழுப்பிவிட்டார். கோ கோ கோ. நீ அவனை பார்த்து நீ கொலை செய்ததும் எடுத்துக்கொண்டதுமா இல்லையா என்று கர்த்தர் சொல்லுகிறார். நாய்கள் நாபோத்தின் ரத்தத்தை நக்கின இடத்திலே உன்னுடைய ரத்தத்தையும் நாய்கள் நக்கும் என்று கர்த்தர் சொல்கிறார். அப்பொழுது ஆசாப் எலியாவை பார்த்து, என் பகைஞனே, என்னை கண்டுபிடித்தாயா என்றார். அவன் கண்டுபிடித்தேன் என்றார். கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை நீ செய்து நீ உன்னை விற்று போட்டாய். ஆண்டவர் ஜட்ஜ்மெண்ட்டுக்குள்ள நுழைஞ்சிட்டார். அவர் சொல்றாரு, உன் வீட்டில் இருக்குதுங்கிறாரு. வீட்டுக்கு வந்துச்சு பார்த்தீங்களா, சொந்தமா மாறிடுச்சுல, விட மாட்டார். இப்ப ஆண்டவர் என்ன செய்யறாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இவன் ரொம்ப விவரமான இங்க பாருங்க 25வது வசனத்துல தன் மனைவியாகிய எசபேலினுடைய தூண்டியதை இவனை போல ஒரு மோசமான இவன் இல்லைன்னு சொல்லிட்டு என்ன நடக்குது அப்படின்னு ஆசாப் இந்த வார்த்தையை கேட்ட பொழுது தன் வஸ்திரத்தை கிழித்து தன் சரீரத்தின் மேல் ரட்டை கொடுத்துக்கொண்டு உபவாசம் பண்ணி ரட்டிலே படுத்து தாழ்மையாக நடந்து கொண்டான். அப்பொழுது வார்த்தை உள்ளது, ஆண்டோடைய இருதயத்தை பாருங்க, குஷி ஆயிட்டான். ஆகாப் எனக்கு முன்பாக தன்னை தாழ்த்தினதை கண்டாயா? அவன் எனக்கு முன்பாக தன்னை தாழ்த்தினபடினாலே அவன் காலத்துல அதுக்கு அடுத்த ஜெனரேஷன் அனுப்ப வேண்டார். தாழ்மை தான் எதிர்பார்க்கிறேன், துண்ட அல்ல. சரி, 2 ராஜாக்கள் 9வது அதிகாரம் அடுத்த தலைமுறை வர ஆரம்பிக்கிறாங்க. 9வது அதிகாரம் 25வது வசனம், எகு எலியா அபிஷேகம் பண்ணாரு. அவர் இப்ப ஆக்ஷன் வர்றாரு. ஆண்டவர் தன் காரியத்துக்காக எகு யூஸ் பண்றாரு. 9:25 அப்பொழுது எகு தன் சேனாதிபதியாகிய பித்தக்காரனை நோக்கி அவனை பார்த்து, எசபேலுடைய நாபோத்தின் வயலை எரிந்து போடு, நானும் நீயும் ஒரு ஜோடாய் அவன் தகப்பனாகிய ஆகாப்புக்கு பிறகு இருந்தது. கர்த்தர் இந்த ஆக்கினை அவன் மேல் சுமத்தினார். நேற்று நாபோத்தின் ரத்தத்தையும் அவன் குமாரின் ரத்தத்தையும் கண்டேன் அல்லவா? யோபு 16வது அதிகாரம் 18வது வசனத்துல சொல்றாரு, பூமியே என் ரத்தத்தை மூடி போடாதேங்கிறார். மூடி போடாத இடத்துல அத்தே அந்த லொகேஷன் ரொம்ப முக்கியங்க. அரண்மனைக்கு பிளாட்டுக்கு பின்னாடி தான் அந்த இடம் இருக்கு. ராஜா அதை வாங்கி பார்க்க வர்றாரு. சூப்பரா பார்க்க வர்றாரு. அந்த நேரத்தில் என்ன செய்யறாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, 2 ராஜாக்கள் 9வது அதிகாரம் 30வது வசனம், எகு எசபேலிடம் வந்தான். எசபேல் மை போட்டுட்டு ஜன்னலை எட்டி பார்க்கிறா. தள்ளி விட்டு அவ ரத்தம் அங்கேயே சிதறடிக்குது. 36 சொன்னாங்க. ஆகையால் அவர்கள் திரும்ப வந்து அறிவித்தார்கள். அப்பொழுது அவன், இது கர்த்தர் திஸ்பியனாகிய எலியா என்னும் தம்முடைய ஊழியக்காரனை கொண்டு சொன்ன வார்த்தை, எசேபேலின் நிலத்திலே நாய்கள் எசேபேல் மாமிசத்தை தின்னுங்க. பார்த்தீங்களா, ரத்த நிலங்க.
ரத்த நிறம். திருமத வசந்த வாசி நம்ம அந்த செய்தியை முடிக்கப் போகிறோம். ஏசாயா 3வது அதிகாரம் 14வது வசனம். கர்த்தர் தமது ஜனத்தின் மூப்பர் ராஜாவையும் பிடிச்சுவார். தன் பிரபுக்கள் நியாயம் விசாரிப்பார். இந்த நியாயம் விசாரிப்பார்னு இருக்குது. ஆனால் God will enter into the judgment. இங்கிலீஷ் அது அழகா இருக்கு. நீங்களோ இந்த திராட்சை தோட்டத்தை பட்சித்து போட்டீங்க. பட்சித்து போட்டீங்களா தமிழ்ல இருக்கு. நீங்க சாப்பிட்டுட்டீங்கன்னா இங்கிலீஷ் இருக்கு. பட்சிக்கிறது சாப்பிடுறது. சாப்பிட்டாச்சு போட்டீர்கள். சிறுமையானவண்டியத்தில் கொள்ளையிட்ட பொருள் உங்கள் வீட்டில். நாபோத். ஜெபிச்சு மடிப்போமா. மகா இரக்கமும் கருவேமுள்ள பிதாவே உம்மை துதிக்கிறோம் ஐயா. நாண்டே உள்ள இருதயத்தோடு உம்முடைய திருசமூக வரையா. வேதத்தின் வசனத்தின் ஆழத்தை எங்களுக்கு தந்த ஆவியானவரே உம்மை துதிக்கிறோம் ஐயா. பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் யான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினால் ஜெபங்கள் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.